ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. நம்ம சேனலில் டிவிகே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஷெட்யூலும் ரெடி, கிளாஸஸும் ரெடி, மெட்டீரியல், கொஷின் பேப்பர் எல்லாமே ரெடி. ஸோ இனிமேல் ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். கான்டாக்ட் நம்பர் நம்ம சேனலில் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி இப்போவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கல்வியே சுதந்திரத்திற்கான முதல் படி, இதை சொன்னவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ நம்ம நல்லா படித்து ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கான சுதந்திரம் தானாக கிடச்சிடும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சிந்து சமவெளி நாகரிகம். நாகரிகங்கள். நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகரமாகும். மனிதன் நிலையாக வாழத் தொடங்கிய காலமே நாகரிகத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. ஸோ நாகரிகம் அப்படின்றது சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலேருந்து நமக்கு கிடச்சிது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. நாகரிகம் அப்படின்ற வார்த்தை சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலேருந்து கிடச்சிது. இதோட பொருள் நகரம். மனுஷன் எப்போ நிலையாக வாழணும், ஒரு இடத்துலையே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானோ அதுக்கு முன்னாடி மனுஷன் ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி. ஸோ இந்த நாகரிகம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் மனிதன் நிலையாக வாழ தொடங்கினான். ஸோ மனிதன் நிலையாக வாழ தொடங்கிய காலமே நாகரிகத்தின் தொடக்கம். அடுத்தது, உலகத்திலே மொத்தம் 4 தொன்மையான நாகரிகம் இருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ஸோ எகிப்து நாகரிகம் நைல் நதியில் ஆரம்பித்த நாகரிகம். ஸோ இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா, மெசபடோமிய நாகரிகம் 3500 to 2000 பொது ஆண்டு முன். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் 3300 to 1900. எகிப்து நாகரிகம் 3100 1100. சீன நாகரிகம் 1700 1122. இது எந்த ஆற்றின் கரையில் தோன்றுச்சு அப்படின்னா, மெசபடோமிய நாகரிகம் டைக்ரீஸ் யூப்ரிட்டிஸ் ஆற்றுப்படுகை. சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து. எகிப்து நாகரிகம் நைல். சீன நாகரிகம் மஞ்சள் ஹுவாங்கோ அப்படின்ற ஆற்றுக்கரையில் தோன்றுச்சு. அடுத்தது, மக்கள் நதிக்கரையில் குடியேறியதற்கான காரணங்கள். வளமான மண் காணப்படுதல், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் கால்நடைகளின் பாசனத்திற்கும் பயன்பட்டது. போக்குவரத்திற்கு ஏற்ற வழி காணப்பட்டது. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் இவை நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இங்கே வளமான மண் அப்படின்னா நம்ம விவசாயம் செய்கிறதுக்கோ எதுக்காகவுமே ஒரு யூஸ் ஆகிற மண் அப்படின்னு பார்த்தா ஆற்றோட கரையில் தான் இருந்திருக்கு. அண்ட் ஆறுகளில் பாயிறது, ஆறுனாலே நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி அண்ட் வேளாண்மை செய்கிறதுக்கு, வயலில் எல்லாம் பயிரிடுறதுக்கு, நீர்ப்பாசனத்திற்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகிருக்கு. கால்நடை ஆடு மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணியுமே ஆற்றுல இருந்து தான் கிடச்சிருக்கு. அப்புறம் போக்குவரத்து, எங்கேயாவது போகணும் வரணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நதிக்கரை தான் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகள்லேயே, ஆறோட கரைகளில் இருந்ததாலேயே ஆற்றின் கரையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நாகரிகத்தின் தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் ஆற்றின் கரை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, மெஹர்கர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இங்கு தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இங்குள்ள மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. ஸோ பொது ஆண்டு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கான முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பலுச்சிஸ்தான் அகழாய்வு செய்தவர் சர் ஆர்.எல். ஸ்பெயின் 1926. இதன் கலாச்சாரமானது குள்ளி கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. மெஹர்கர் நாகரிகம் புதிய கற்கால மனிதர்கள், ஒரு
நவீனமான மனிதர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பகுதி எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்க பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாநிலத்தில் கோல நாற்று பள்ளத்தாக்கில் தான் இது இருந்திருக்கு மெஹர்கர். இங்கே வந்து தொடக்க கால மனிதர்கள் அப்படின்னா நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னாடியே ரொம்ப தொடக்க காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தது, ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று இங்கே இருக்குது. இங்கே விவசாயம் பண்ணதுக்கும் ஆடு மாடு வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுமே இங்கே இருக்குது. ஸோ 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் 7000க்கு முன்னாடியே 7000 அதாவது 7000 அப்படின்ற ஆண்டுக்கு முன்னாடியே நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை, நாகரிகத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் இருக்குது. ஸோ பலுச்சிஸ்தான் அகழாய்வு செய்தவர், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, பலுச்சிஸ்தான் அகழாய்வு செய்தவர் யார் அப்படின்னா சர் ஆர்எல் ஸ்பெயின். எந்த ஆண்டுன்னு பார்த்தா 1926. ஸோ இந்த கலாச்சாரத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குள்ளி கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். ஸோ உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. உலகத்திலே மொத்தம் 4 பழமையான நாகரிகம் பார்த்தோம், அதில் சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்று. உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டது, மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு கொண்டது. இவர்களிடம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நாகரிகம், ரொம்ப பெரிய பரப்பளவு, ரொம்ப அந்த நகரமெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்டு தான் இருந்திருக்கு. ஸோ முதல் திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னா இங்கேருந்த வீட்டில் இருந்து இவங்க யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேம்பட்ட சுகாதாரம் அப்படின்னா இவங்க வந்து சுத்தத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வடிகால் அமைப்பு எல்லாமே இங்கே இருந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க இவர்களிடம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் உணர்வு மேலோங்கி இருந்தது அப்படின்னு. இது எங்கெங்கே இருந்திருக்கு அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடும் மொத்தமாக சிந்துவெளி நாகரிகம் எனப்படுகிறது. இது சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதற்கு மாற்றாக சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளமாகும். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக சிந்துவெளி நாகரிகம் உள்ளது. சிந்துவெளி நாகரிகம் இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் அல்லது தொட்டில் என அழைக்கப்படுகிறது. இந்நகர நாகரிகம் முதலில் 1921 கண்டறியப்பட்டதாகும். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா என்பதால் இது ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று. ஸோ இது எந்தெந்த இடத்துல இருக்குன்னா வடமேற்கு பகுதி பாகிஸ்தானில் இருக்குது, வடமேற்கு பகுதியிலையும் இருக்குது. எப்போ தோன்றுது அப்படின்னு பார்த்தா 3000 கால அளவில் தோன்றுச்சு. இது வந்து சிந்து நதிக்கு அப்பால் அப்படின்னா ரொம்ப பெரிய பரப்பளவு, சிந்து நதி தாண்டிய பெரிய பரப்பளவு இதில் இருக்கிறதால இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றதுக்கு பதிலாக சிந்துவெளி நாகரிகம், ரொம்ப பெரிய வெளி இருக்கிறதால இது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகம் தான் இப்போ இருக்க இந்திய பண்பாடு, நம்ம இப்போ இருக்க இந்தியாவோட நாகரிகத்துக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ரொம்ப முதல்ல நகரமயமாகுது அப்படின்னா அதுக்கு முன்னோடி வந்து அதுக்கு சின்னமாக இருக்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகம் தான். சிந்துவெளி நாகரிகம் வந்து இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் இல்லைன்னா தொட்டில். ஸோ நம்ம இந்திய நாகரிகம் தொடங்கிறதுக்கு ஒரு தொடக்கமாக இருக்குது, அதனால இதை தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகர நாகரிகம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1921 கண்டுபிடிக்கிறாங்க. சிந்துவெளி நகர நாகரிகம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1921. இதை வந்து முதல்ல எங்கே கண்டுபிடிக்கிறாங்க, முதல்ல எங்கே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா. ஸோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. இங்கே வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, விலங்கு வளர்ப்புலாம் முன்னாடியே தொடங்கி விட்டதால் தொடங்கின ஒரு பகுதி வந்து சிந்து பகுதி தான். ஸோ இதோட எல்லைகள் வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. மொத்த பரப்பளவு
1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இல்லாத பட்சத்தில் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என கொள்ளலாம். ஹரப்பா நாகரிகம் வடக்கிலிருந்து தெற்காக 1100 கிலோமீட்டர் தொலைவும் மேற்கிலிருந்து கிழக்காக 1600 கிலோமீட்டர் தொலைவும் பரவி இருந்தது. ஸோ இந்த எல்லைகள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எங்கெங்கே இருந்ததுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வடகிழக்கு அந்த சைடில் வந்து ஆப்கானிஸ்தான், அங்கேயும் மேற்கில் பாகிஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், தெற்கு மகாராஷ்டிரம். இதில் எந்தெந்த மாநிலம் அப்படின்னா கிழக்கில் ஆலம்கிர்பூர், மேற்கில் சாட்காஜெண்டோர், தெற்கில் தைமதாபாத். அடுத்து ஹரப்பா நாகரிகம் வந்து 3 படிநிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஹரப்பா நாகரிகம் வந்து 3 படிநிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா வந்து 3000லேருந்து 2600 வரைக்கும். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா வந்து 2600லேருந்து 1900 வரைக்கும். பிற்கால ஹரப்பா வந்து 1900லேருந்து 1700 வரைக்கும். ஓகே, இப்போ இந்த 3 படிநிலையும் என்னென்னு பார்க்கலாம். தொடக்க கால ஹரப்பா, மக்கள் சமவெளியில் பெரும் கிராமங்களை உருவாக்கி அங்கு வாழ்ந்தனர். ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையிலும் கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றன, நகரங்கள் தோற்றம் பெற்றன. எடுத்துக்காட்டு ஆம்ரி, கோட்ஜி அப்படின்ற பகுதி. ஸோ ரொம்ப ஸ்டார்டிங்கில் தொடக்க கால ஹரப்பான்றது ரொம்ப ரொம்ப முன்னாடி. அப்போ வந்து முதல்ல அவங்க ஒரு கிராமத்தை உருவாக்கி தான் அதில் தான் வாழ்ந்திருக்காங்க. கிராமம், ஊர் அதெல்லாம் மட்டும்தான் அப்போ வந்து பில்டாகி வளர்ச்சி பெற்று வந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் நகரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எடுத்துக்காட்டு ஆம்ரி, கோட்ஜி அப்படின்றது. அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. ரொம்ப பெரிய நகரங்கள் தோன்றுது. முதிர்ந்த ஹரப்பா பண்பாடு கட்டத்தில் நகர மையங்கள் தோன்றின. ஹரப்பா பண்பாடு உச்ச கட்டத்தில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவில் பார்த்திங்கன்னா நகரம் தோன்றுது, பெரிய பெரிய நகரங்கள் இருக்குது, உச்சக்கட்டத்துக்கு போகுது. எடுத்துக்காட்டு வந்து காளிபங்கன் அப்படின்ற பகுதி. அடுத்தது பிற்கால ஹரப்பா. பிற்கால ஹரப்பா வந்து ரொம்ப ஹரப்பா நாகரிகம் தோன்றின கடைசியில் வந்து அதோட சிதைவு தொடங்கிடுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து லோத்தல். அடுத்தது பாருங்கள், ஹரப்பா பண்பாட்டின் காலம். ஹரப்பா பண்பாட்டின் காலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது செம்பு கற்காலத்தை சார்ந்தது. சர் ஜான் மார்ஷல் குழுவினர் கண்டுபிடிப்புகள் ஹரப்பா பண்பாடு பற்றிய அரிய அடிப்படை சான்றுகளாக உள்ளது. ரேடியோ கார்பன் முறையில் காலங்கள் கணக்கிடப்பட்டது. இது வந்து செம்பு கற்காலம். இதை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா சர் ஜான் மார்ஷலும் அவங்களோட டீமும் தான் இந்த பண்பாடை பற்றிய ரொம்ப பேசிக்கான சான்று என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கிற காலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேடியோ கார்பன் முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரேடியோ கார்பன் முறையில் காலங்கள் கணக்கிடப்பட்டது. அடுத்தது பாருங்கள், எந்த வருஷத்தில் யார் கணக்கிடுறாங்க, அதோட கால வரையறை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சும்மா ரீட் பண்ணுறேன், ஓகேவா? ஆண்டு 1931. கணித்தவர் வந்து சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா பண்பாட்டின் கால வரையறை கிமு 3250 கிமு 2750 மொஹஞ்சதாரோ, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 1945 மார்டிமர் வீலர். 1945 மார்டிமர் வீலர் கிமு 2500 டு கிமு 1500. அடுத்தது 1956 பேர் சர்வீஸ் கிமு 2000 டு கிமு 1500. அடுத்தது 1964 டிபி அகர்வால் கிமு 2300 டு கிமு 1750. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த 4-5 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தொல்லியல் துறை இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1861. இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்திய தொல்லியல் துறை எப்போ தொடங்குது அப்படின்னா 1861. இதோட தலைமையிடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி.
இதை நிறுவனத்துக்கு உதவி பண்ணவர் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, தொல்பொருள் ஆய்வின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். எதனால் அப்படி சொல்கிறோன்னா இந்த தொல்பொருள் துறையை நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். முதல் இந்திய ஏஎஸ்ஐ ஜெனரல் தயாராம் ஷாஹானி அப்படின்றவர். முதல் இந்திய ஏஎஸ்ஐ ஜெனரல் தயாராம் ஷாஹானி. அடுத்தது அகழாய்வு. ஹரப்பாவுக்கு முதலில் சார்லஸ் மேசன். ஹரப்பாவுக்கு முதலில் சார்லஸ் மேசன் 1826 வருகை தந்தார். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அம்ரி என்னும் இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் 1831 வருகை புரிந்தார். 1935 அகழாய்வு செய்தவர் என்ஜி மஜும்தார். 1908 to 28 சர் ஜான் மார்ஷல் ஐவிசி என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். கிபி 1856 லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட போது ஹரப்பா அழிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்காம் 1853, 1856 மற்றும் 1875 ஹரப்பாவை பார்வையிட்டார். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். 1944 to 48 REM வீலர் என்பவர் ஹரப்பாவில் அகழாய்வு மேற்கொண்டார். ஸோ இந்த அகழாய்வில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஹரப்பாவில் அகழாய்வு மேற்கொண்டவர் யாருன்னா REM வீலர். எந்த வருஷம் அப்படின்னா 1944 to 48. ஹரப்பாவுக்கு முதல்ல வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். எப்போ 1826 வந்தார். ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடையது அப்படின்னா அம்ரி எனுமிடம். அந்த இடத்துக்கு போனவர் அலெக்சாண்டர் பர்னஸ். எந்த வருஷம்னா 1831. அதுக்கப்புறம் அகழாய்வு எப்போ நடக்குதுன்னா 1935 இதை செஞ்சவர் என்ஜி மஜும்தார். அதுக்கப்புறம் 1908 28 வரைக்கும் சர் ஜான் மார்ஷல் இருக்கார் இல்லையா, அவர் ஐவிசி அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுறாரு. இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஐவிசி என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். அதுக்கப்புறம் கிபி 1856 லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அதை அமைக்கும்போது தான் ஹரப்பா அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஸோ இந்திய தொல்பொருள் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்காம். அவர் எப்போ பார்வையிடுறாரு அப்படின்னா 1853, 56, 75 ஹரப்பாவை பார்வையிடுறாரு. ஸோ அதோட அந்த ஹரப்பா நாகரிகத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கே ஹரப்பா நாகரிகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அங்கே ஆய்வு நடத்துறதுக்கு துணையாக யார் இருக்கா, காரணமாக யார் இருக்கான்னா சர் ஜான் மார்ஷல். அடுத்தது பாருங்கள், கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கதிரியக்க கார்பன் 14 அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, கதிரியக்க ஐசோடோப்பை பயன்படுத்தி ஒரு பொருள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இது இருந்ததுக்கான சான்று என்ன அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சான்றுகள் மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள், மட்பாண்டங்கள், நீர் அருந்தும் குவளைகள், மோதிரங்கள், சுடுமண் பொம்மைகள், மணிகள், உலோக வளையல்கள், இரத்தின கற்கள் மற்றும் கட்டட சிதைவுகள் போன்றவை சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையினை உலகிற்கு அறிவிக்கும் சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ என்னென்ன சான்று கிடச்சிருக்குன்னா, மக்கள் யூஸ் பண்ண முத்திரை, அவங்க தண்ணி குடித்த பாத்திரம், மோதிரம், அவங்க யூஸ் பண்ண பொம்மை, மணி, உலோகத்திலே வளையல் செஞ்சு போட்டிருந்துருக்காங்க,
ஸோ அப்போ இருந்த அந்த கட்டடம் சிதைஞ்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது சிதைஞ்சிருக்கும் அப்படின்லாம் கணக்கு பண்ணி சான்றுகள் எடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த மற்ற நகரங்கள். ஸோ சிந்துவெளி நாகரிகம் எந்தெந்த நகரத்தில் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் ரீட் பண்ணுறேன். எந்தெந்த நகரத்தில் பரவி இருந்தது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இடம் ஹரப்பா. கண்டுபிடித்தவர் ஆர்பி தயாராம் சஹானி. எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்னா 1921. தற்போது இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான். அடுத்தது மொஹஞ்சதாரோ. ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டு 1922. எங்கே பரவி இருந்தது அப்படின்னா சிந்து, அதுவும் பாகிஸ்தான். கோட்ஜி ஆம்ரி. இது எம்ஜி மஜிம்தார் 1929 கண்டுபிடிக்கிறாரு. சிந்து பாகிஸ்தான். அடுத்து ஆலம்கீர்பூர். பாரத் சேப் சமாஜ் 1953 உத்தரப்பிரதேசத்தில் பரவி இருந்திருக்கு. அடுத்தது ருபாரா. இதை யார் கண்டுபிடிக்கிறாருன்னா எக்னதத்தா சர்மா அப்படின்றவர். எந்த ஆண்டுனா 1953. பஞ்சாப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லோத்தல் கண்டுபிடித்தவர் யாருன்னா எஸ்ஆர் ராவ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த பாக்ஸே இம்பார்ட்டன்ட் தான். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா லோத்தல் கண்டுபிடித்தவர் யாருன்னா எஸ்ஆர் ராவ். எந்த வருஷம்னா 1957 குஜராத் இந்தியா. காளிபங்கன் அப்படின்றது கண்டுபிடித்தவர் பிபி லால் பிகே தபார். எந்த வருஷம்னா 1959 ராஜஸ்தான் இந்தியா. சுர்கோட்டரா இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேபி ஜோஷி 1964 குஜராத். டோலாவீரா ஜேபி ஜோஷி தான் இதையும் கண்டுபிடிக்கிறாரு 1968. இது குஜராத் இந்தியா. அடுத்தது பனவாலி ஆர்எஸ் பிஸ்ட் 1974 ஹரியானா அல்லது ராஜஸ்தான், ரெண்டுமே இந்தியா தான். அடுத்தது ராக்கிஹரி அமேந்திரநாத் ஹரியானா இந்தியா. இதில் என்ன சிறப்பு இருக்குது, இந்த நகரத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து மெஹர்கர் 1974 கிழக்கு பலுஜிஸ்தான் வரைக்கும் பரவிருக்கு. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பண்பாட்டிற்கு முந்தைய கால மக்கள் வாழ்ந்த இடம். அடுத்தது தோலாவீரா அப்படின்ற பகுதி. இது ஆர்எஸ் பிஸ்ட் மற்றும் ஜேபி ஜோஷி கண்டுபிடிக்கிறாங்க 1985 1990 வரைக்கும். இது எங்கே இருக்குன்னா குஜராத். இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம். யுனெஸ்கோ 2021 பாரம்பரிய தளமாக அறிவிப்பு விளம்பர குறியீடு பலகை கண்டுபிடிக்கப்படுது. அடுத்தது ஹரப்பா புதையுண்ட நகரம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். தற்போது இந்த நகரமானது பாகிஸ்தான் நாட்டில் மான்கோமரி மாவட்டத்தில் ராவி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ராவி நதியிலிருந்து 6 மைல் தொலைவில் உள்ளது. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்பவர் தமது நூலில் விவரித்தார். பழைய பஞ்சாபின் மான்கோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா எனப்படுவதாகும். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று ஹரப்பா நகரம் பற்றிய நமது நூலில் சார்லஸ் மேசன் குறிப்பிட்டுள்ளார். இவருடைய குறிப்புதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். 1856 லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். 1924 ஜான் மார்ஷல் ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களில் சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வந்தனர். ஹரப்பாவிற்கும்
மொகஞ்சதாரோவிற்கும் இடைப்பட்ட தூரம் 600 கிலோமீட்டர். ரயில் பாதை அமைப்பதற்கு ஹரப்பாவில் உள்ள சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். இதனால் ஹரப்பா தொல்பொருள்கள் சிதைவடைந்தன. பணியாளர் குடியிருப்பு, சவப்பெட்டி கதிரடிக்கும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஹரப்பா அப்படின்றது புதையுண்ட நகரம் அப்படின்னு பொருள். இது என்ன மொழி சொல்னா சிந்தி மொழி சொல். இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம், இது சிந்தி மொழி சொல். இப்போது கரண்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் நாட்டு மான்கோமரி அப்படின்ற மாவட்டம் ராவி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. ராவி ஆற்றிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ ஹரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சார்லஸ் மேசன். அவர் தான் ஃபஸ்ட்டு தன்னோட நூலில் இதை பற்றி விவரத்தை சொல்லியிருக்காரு. ஸோ பஞ்சாபில் மான்கோமரி மாவட்டத்தில், அதாவது பாகிஸ்தானில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம். ஸோ அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எதுன்னு பார்த்தா, அப்போ இருக்கிறத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 1920. இங்கே ரொம்ப ரொம்ப பழைய கோட்டையும் ரொம்ப உயரமான செவுரு, கோபுரம், மலை இது எல்லாமே இருக்கிறதா தன்னோட நூலில் சொல்லியிருக்காரு சார்லஸ் மேசன். அடுத்தது இவரோட குறிப்பு தான், சார்லஸ் மேசனோட குறிப்பு தான் முதல்ல ஹரப்பா இருந்தது அப்படின்ற ஒரு ஆதாரமாக இருக்குது. அடுத்தது 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1856. அப்படி அமைக்கிறதுக்கு நிலத்தை தோண்டும் போது தான் சுட்ட செங்கற்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சுட்ட செங்கற்கள் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மொகஞ்சதாரோ நகரத்தை அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தோண்டி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் நடுவில் இருந்த மண்பாண்டம் இருக்குல்ல, மண்பானை, மண்பொருள், அதில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு மொகஞ்சதாரோ ஹரப்பாவை விட ரொம்ப பழசு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே அதுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் தான். ரயில் பாதை அமைப்பதற்கு, ஸோ ரயில் பாதை அமைக்கிறதுக்கு ஹரப்பாவில் கிடைச்ச செங்கல்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பணியாளர் குடியிருப்பு, சவப்பெட்டி கதிரடிக்கும் தளம் அப்படின்னா பணியாளர்கள் வேலை செய்கிறவங்களுக்குன்னு தனியாக ஒரு குடியிருப்பு இருக்கிறதும், அடுத்தது சவப்பெட்டி கதிரடிக்கிற தளம் இருக்கிறதும் கண்டுபிடிக்கிறாங்க. தொல்லியலாளர்கள் அடுத்தது பாருங்கள், தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர், மேக்னெட்டிக் ஸ்கேனர். ஸோ எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலை நுண்ணுணர்வு முறை. ஸோ எப்படி புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண கல், அவங்க யூஸ் பண்ண பானை, அவங்க யூஸ் பண்ண பொருள், அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதை வச்சு அவங்க எந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காலம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது அப்போ இருந்த இலக்கிய நூல்கள் இருக்குது இல்லையா, படிக்கிறதுக்கு புக்கு அந்த மாதிரி இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வான்வழி புகைப்படம். ஸோ மேலேருந்து புகைப்படம் எடுக்கிறது மூலயமா நகரம் புதையுண்டு இருக்கிறதையும் அதோட மேல் பரப்பு எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் இருக்குது அப்படின்றத வான்வழி புகைப்படம் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், நிலத்தடியை ஆய்வு செய்ய, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலத்தடியை ஆய்வு செய்ய என்ன பயன்படுத்தினர், தொழிலாளர்கள் எதை பயன்படுத்தினர் அப்படின்னா காந்தப்புல வருடியை. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா ரேடார் கருவி மூலம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மொகஞ்சதாரோ, இடுகாட்டு மேடை. மொகஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடை அப்படின்ற பொருள். ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும்
இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. சிந்துவெளி நாகரிகங்களிலேயே மிக பெரியது, சுமார் 200 ஹெக்டேர் பரப்பு. மொஹஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்ற பொருள் ஆகும். இந்நகரத்தை 1922ஆம் ஆண்டு ஆர்டி பானர்ஜி என்பவர் கண்டுபிடித்தார். தற்போது பாகிஸ்தான் நாட்டில் சிந்து மாகாணம் லார்கானா மாவட்டத்தில் சிந்து ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சிந்து நதியிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ளது. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இரட்டை தலைநகர் என்று அழைக்கப்படுகின்றன. சிந்து வழியில் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ளன. ஸோ மொஹஞ்சதாரோ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்ந்த மேடை, ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு கட்டடம் இருந்திருக்கு. ரொம்ப உயரமான இடத்துல கட்டப்பட்ட நகரமாக வந்து மொஹஞ்சதாரோவை சொல்கிறாங்க. இதில் வந்து 2 பகுதி இருக்குது. கோட்டை பகுதி, அதுக்கப்புறம் தாழ்வான பகுதி. தாழ்வான பகுதியில் மக்கள் வாழ்ந்ததுக்கு சான்றும், கோட்டை பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப முக்கியமான மண்டபம், அதெல்லாம் கோட்டை பகுதியில் கட்டியிருந்ததாக சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்திலே ரொம்ப பழசு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பெருசு, சிந்துவெளி நாகரிகத்திலே ரொம்ப பெரியது அப்படின்னு பார்த்தா மொஹஞ்சதாரோ தான். எவ்வளோ பெருசுனா 200 ஹெக்டேர் பரப்பு இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இடுகாட்டு மேடை. மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு சிந்தி மொழி சொல். இதுக்கு பொருள் வந்து இடுகாட்டு மேடை அப்படின்றது. இந்த நகரத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தா ஆர்டி பானர்ஜி. எந்த வருஷம் கண்டுபிடிச்சாருன்னா 1922. தற்போது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் நாட்டில் சிந்து மாகாணம் வந்து லார்கானா மாவட்டத்தில் சிந்து ஆற்றங்கரையில் இருக்குது. அடுத்தது சிந்து நதியிலேருந்து 3 மைல், சிந்து நதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவையும் என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை தலைநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து வெளியில் வந்து மைய அரசு, ஸோ அந்த மக்களுக்கெலாம் யூஸ் ஆகுற மாதிரி மையத்தில் ஒரு அரசு இருந்ததற்கு ஒரு சான்று வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் யுனெஸ்கோவால் 1980 உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறுது இல்லையா, அதை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. எங்கே இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சினா மொஹஞ்சதாரோ. அடுத்தது பாருங்கள், மொஹஞ்சதாரோவோட தலைவர் மதகுரு. ஸோ மொஹஞ்சதாரோவோட தலைவரை மதகுரு அப்படி இல்லைன்னா அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு சிலை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. நெத்தியில் தளப்பட்ட, கையில் வந்து ஒரு சிறிய அணிகலன். அப்புறம் வந்து இச்சிலை வந்து மாக்கல்லில் செய்யப்பட்டிருக்கு. இடது தோல் பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. தலைமுடி மற்றும் தாடி நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலை வந்து பூசாரி அரசன் என்றும் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் இது சரியானதா என உறுதிப்படுத்த முடியவில்லை. ஸோ இந்த சிலையை வச்சு, இவர் இருக்க தோற்றத்தெல்லாம் வச்சு இவர் வந்து ஒரு அரசனாக இருந்திருக்க முடியும். தோள்பட்டையில் வந்து பூ, வளையம், அதாவது எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ண ஒரு மேலங்கி, ஒரு துண்டு அவர் போட்டிருந்த அந்த மேலங்கியை பேஸ் பண்ணி பார்த்தா இவர் தான் மொஹஞ்சதாரோவோட தலைவராக இருந்திருக்கணும். இவரை வந்து அரசன், பூசாரி அரசன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறது. அது சரியானதா அப்படின்னு இன்னும் உறுதி பண்ணல. அதுக்கான சான்று எதுவுமே கிடைக்கல. அடுத்தது சர் ஜான் மார்ஷல் என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு பெண் சிலையை கண்டுபிடிக்கிறார். இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைக்குது. இதை வந்து நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் பார்க்குறான்னா சர் ஜான் மார்ஷல். முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். ஸோ இது வந்து அப்போ தான் சிந்துவெளி மக்கள் தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, மொஹஞ்சதாரோவில் தான் இதை கிடச்சிருக்கும் அப்படின்னு சர் ஜான் மார்ஷலால் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த சிலை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருந்ததா அவர் சொல்கிறாரு. இது 3000 ஆண்டுக்கு முன்னதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது காளிபங்கன். அடுத்தது பாருங்கள், காளிபங்கன் 1959ஆம் ஆண்டு
பிபி லால் என்பவர் கண்டுபிடித்தார். ஸோ எந்தெந்த இடத்த யார் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. காளிபங்கன் 1959ஆம் ஆண்டு பிபி லால் என்பவர் கண்டுபிடித்தார். எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னா காக்ரா காகர் நதிக்கரையில். இது எந்த இடம்னா ராஜஸ்தான். இங்கு பலிப்பீடகம் மற்றும் உழவு செய்ததற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கே வந்து விவசாயம் பண்ணதுக்கான அடையாளமும் இருக்குது. இங்கே ஒரு பலிபீடகத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சுடுமண், சிவலிங்கம், பௌஷ்டிரோபணன் எழுத்துமுறை, அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மண்டையோடு போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே வந்து சுடுமண் சிவலிங்கம் மண்ணை சுட்டு ஒரு சிவலிங்கம் செஞ்சுருக்காங்க, அதையுமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே எழுத்துமுறை, என்ன எழுத்துமுறைனா பௌஷ்டிரோபடன் அப்படின்ற ஒரு எழுத்துமுறையுமே இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அறுவை சிகிச்சை, நம்ம இப்போ சொல்கிற சர்ஜரிலாம் அப்பயே பண்ணதுக்கான ஒரு மண்டையோடு அதுவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா காளிபங்கன் அப்படின்ற இடத்துல. அடுத்தது ராங்பூர். அடுத்தது பாருங்கள் ராங்பூர். 1953ஆம் ஆண்டு MS வாட்ஸ், BP லால், SR ராவ் என்பவர் கண்டுபிடித்தார். குஜராத் மாநிலம் பீடார் நதிக்கரையில் அமைந்துள்ளது. தாய் தெய்வ வழிபாடு உருவம் கிடைக்கவில்லை. நெல் உமியும் அரிசியும் இருந்ததற்கான சான்று உள்ளது. ஸோ இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, ராங்பூர் எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1953ஆம் ஆண்டு. யார் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா MS வாட்ஸ், BP லால், SR ராவ். இது குஜராத் மாநிலம். எந்த ஸ்டேட்னா குஜராத் மாநிலத்தை பீடார் நதிக்கரையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தாய் தெய்வ வழிபாடு இருந்ததற்கு சான்று இருக்குது. ஆனால் இங்கே அதுக்கான உருவம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நெல் உமி அரிசி இருந்ததுக்கான சான்று மற்றும் அதுக்கான அடையாளங்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. எங்கன்னா ராங்பூரில். அடுத்தது பாருங்கள் ஆம்ரி கோட்ரி. ஆம்ரி அப்புறம் கோட்ரி இது வந்து 1929ஆம் ஆண்டு யார் யாருன்னா NG மஜிம்தார், பாசல் அகமது கான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எந்த இடம்னா பாகிஸ்தானில் இருக்குது பார்த்தீங்களா, சிந்து மாகாணம், அந்த சிந்து நதிக்கரையில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிராம வாழ்க்கையிலிருந்து மக்கள் நகர வாழ்க்கைக்கு மாறியதற்கான சான்று. ஸோ அப்போ தான் இந்த வருஷத்தில் தான் இந்த மாகாணத்தில் தான் வந்து கிராம வாழ்க்கையிலேருந்து நகர வாழ்க்கைக்கு மக்கள் மாறியிருக்காங்க அப்படின்ற சான்று வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் சான்கு தாரோ. இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1931ஆம் ஆண்டு NG மஜிம்தார் கண்டுபிடிக்கிறார். யார் கண்டுபிடிக்கிறாங்க? NG மஜிம்தார். எந்த வருஷம்? 1931. பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. கோட்டைகள் இல்லாத சிந்துவெளி நகரமாகும். இந்தியாவின் லங்காய்ஷியர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட லங்காய்ஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்குதாரோ பகுதியில் வந்து கோட்டைகள் இல்லாத சிந்துவெளி நகரம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்க சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் இருக்குது. எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1931ஆம் ஆண்டு. யார் கண்டுபிடிக்கிறாங்க? NG மஜிம்தார். அடுத்தது லோத்தல். லோத்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் கபீர் மாவட்டத்தில் உள்ளது. எங்கே இருக்குன்னா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் இருக்க கபீர் மாவட்டத்தில் இது இருக்குது. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதின் பொருள் இறந்த என்பதாகும். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று உள்ளது. மிகப்பெரிய வாணிப மையம் இது. 1957ஆம் ஆண்டு SR ராவ் இதை கண்டுபிடிக்கிறாரு. குஜராத் மாநிலம் போக்வா அல்லது பாக்குவார் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் இது இருக்குது. துறைமுக நகரம் மற்றும் வாணிப மையம் என்று அழைக்கப்படுகிறது. நெல் உமி கிடைக்க பெற்றது. உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும். இங்கிருந்து எகிப்து, மெசபடோமியோ உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்றது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோக்கிய நீர் மேலாண்மை காணப்படும் இடம். பாரசீக நாட்டு முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா லோத்தல் அப்படின்ற கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத். எந்த மாநிலம்னா குஜராத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குஜராத் மொழியில் லோத் அப்படின்றது பொருள் வந்து இறந்த அப்படின்னு பொருளாகும். இதை கண்டுபிடிச்சவர் வந்து SR ராவ். எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1957ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறார். இங்கே வந்து ரொம்ப பெரிய வாணிப மையம், இது வந்து ரொம்ப பெரிய வாணிப மையம், துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா லோத்தலை சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம். ஸோ உலகின் முதலாக உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் வந்து
லோத்தல். இங்கேருந்து எகிப்துக்கு மெசபடோமியோ அப்படின்னு ஒரு நிறைய நாட்டுக்கு வாணிபம், அந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கேருந்து தான் நடந்திருக்கு. இதை வந்து லோத்தலை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர். சிந்துவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் எது அப்படின்னு கேட்டால் லோத்தல். அடுத்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான நீர் மேலாண்மை, முன்னோக்கிய நீர் மேலாண்மைனா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. இங்கே வந்து பாரசீக நாட்டு முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்க வந்துட்டு போனதுக்கான சான்றுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ரூபார். அடுத்து ரூபார். இந்த நாகரிகம் வந்து 1953ஆம் ஆண்டு எக்னா தத்தா சர்மா கண்டுபிடித்தார். பஞ்சாப் மாநிலம் சட்லஜ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க மிகப்பெரிய தடுப்பு சுவர் இருந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நகரம். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்ச முதல் நகரம் எதுனா ரூபார். இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்கள தடுத்துக்கிறதுக்காக ரொம்ப உயரமான சுவர் அப்பவே கட்டியிருக்காங்க. இது எந்த மாநிலத்திற்குன்னா பஞ்சாப் மாநிலம் சட்லஜ் நதிக்கரையில் இருக்குது. எந்த வருஷம் அப்படின்னா 1953ஆம் ஆண்டு. யார் கண்டுபிடிச்சான்னா எக்னா தத்தா சர்மா கண்டுபிடிச்சார். அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நாகரிகத்தின் சிறப்பு. கட்டுமானத்திற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தினர். வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஸோ அப்போவே எந்த வளர்ச்சியுமே இல்லாத முன்னாடியே நல்லா திட்டமிட்ட தெரு, ஒரு பிளான் பண்ணி ஒரு தெருவுமே இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தெரு, சந்து, அப்புறம் கழிவுநீர் போகிறதுக்கான வசதி எல்லாமே ஹரப்பா நாகரிகத்தோட ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு சுட்ட செங்கல், சுடாத செங்கல் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வீடு கட்டுறதுக்கு வந்து சேத்து மண்ணை வச்சு இது பண்ண செங்கலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கழிவுநீர் வடிகால் வந்து சுட்ட செங்கல். கழிவுநீர்னா இப்போ நம்ம ட்ரைனேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்போவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க. இவங்களோட எல்லா நகரமுமே சட்டக வடிவம் அப்படின்னா சதுர வடிவத்திலே இருந்திருக்கு. ரொம்ப இந்த வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி அழகாகவே கட்டியிருக்காங்க. அப்புறம் கிணற்று சுவர், சாக்கடை சுவருக்கெல்லாம் ஆப்பு வடிவ செங்கற்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். என்ன காரணம் அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடுதல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள், தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. விவசாய தொழிலுக்கான திடமான அடித்தளம், கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம். நகர நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஸோ இவங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நகரத்தை திட்டமிட்டு வச்சுருக்காங்க. கட்டிடக்கலை, இவங்க கட்டியிருக்க பில்டிங்ஸோட வேலைப்பாடு பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அப்போ இருந்த எடை, அளவீடு எல்லாமே ரொம்ப தரப்படுத்தப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சுத்தத்துக்குமே ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவில் இருக்கவங்க ரொம்ப சுத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. விவசாயத்தை ரொம்ப விவசாயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைவினை தொழில், கையிலேயே ஒரு பொருள் செய்கிறாங்க இல்லையா, யூஸ் பண்ணுறதுக்கான கைவினை தொழில் வந்து ரொம்ப இங்கே கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு. அடுத்து நகர நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. நகர நாகரிகம் வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு எது வகிச்சதுன்னு பார்த்தா ஆற்றங்கரைகள். அடுத்து நகர அமைப்பு. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சம். ஸோ இங்கே வந்து ரொம்ப பிளான் பண்ணி கட்டின நகர அமைப்புன்றது இது ரொம்ப பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. மேல் நகர அமைப்பு, கோட்டை பகுதி, சிற்றாடல், கீழ் நகர அமைப்பு. அது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேல் நகர அமைப்பில் என்னென்ன இருக்குன்னா நகரத்தோட மேல் பகுதி கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கு. அதை வந்து கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு வந்து நகரத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நிர்வாகிகள் தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து தானிய களஞ்சியங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது கீழ்நகர அமைப்பு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. இங்கே தான் பொதுமக்கள் வசிச்சிருக்காங்க. கீழ்நகர அமைப்பில் தான் பொதுமக்கள் இருந்திருக்காங்க.
அடுத்தது தெருக்கள் மற்றும் வீடுகள். ஸோ தெருக்கள் மற்றும் வீடுகள் எப்படி இருந்ததுன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க வீடு தெரு எல்லாமே இருந்திருக்கு. அதை முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டக அமைப்பில் இருந்திருக்கு. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என நேராக அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிளான் பண்ணி அழகாகவே கட்டியிருக்காங்க. பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலம், சின்ன சின்ன தெருவெல்லாம் வந்து 9 அடியிலேருந்து 12 அடி வரை இருந்திருக்கு. சாலை வந்து ரொம்ப அகலமாகவும் வளைஞ்சும் இருந்திருக்கு. அடுத்தது கரெக்டாக தெருவோட 2 ஓரத்துலேயுமே வீடுகளை சீரமைப்போடு கட்டியிருக்காங்க. இந்த ஓரத்தில் அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்தது 1 2 அந்த அளவுக்கு மாடிலாம் இருந்திருக்கு. 2 அடுக்கு மாடி 1 அடுக்கு மாடி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாடி குடியிருப்பெல்லாம் இருந்திருக்கு. பெரும்பாலான வீடு அங்கே இருந்த அதிகமான வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரூமு, ஹாலு, கிணறு, அடுத்து எல்லா வீட்லேயுமே கழிவறை, குளியலறை இது எல்லாமே இருந்திருக்கு. சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை இதை வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. அரண்மனை மற்றும் வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ அரண்மனை இருந்ததற்கும் வழிபடுறதுக்கு கோயிலோ இல்லை வழிபடுறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ இவங்க வச்சுருந்ததற்கான எந்த ஆதாரமுமே இல்லை. பாபிலோனியா நகரத்தை மிஞ்சிய நகர அமைப்பு. ஸோ பாபிலோனியா நகரத்தை விடவே ரொம்ப பெஸ்ட்டான நகர அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிடங்கள் அடுத்தது பாருங்கள். கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்த காரணம் எதுக்காக இவங்க அப்போ சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், அப்புறம் வந்து எவ்வளோ வருஷத்துக்கும் அது நிலச்சி இருக்கும், நெருப்பு பட்டாலுமே அது தாங்கும், அப்புறம் நீரில் வந்து நீர் பட்டுச்சு தண்ணி படுது அப்படின்னா கரையாது. ஸோ அதுக்காக தான் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கழிவு நீர் அமைப்பு பாருங்கள். அவங்க யூஸ் பண்ண கழிவறையோட தண்ணி போகிறதுக்கு எந்த மாதிரி அமைப்பு விட்டுருக்காங்கன்னா, சரியான இடைவெளி விட்டு ரொம்ப சரியான இடைவெளி விட்டு துளைகள் அமைச்சிருக்காங்க. எல்லா நகரத்துலேயுமே வந்து மூடப்பட்ட இல்லை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், செங்கல் வச்சு அழகாக மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு தான் இருந்திருக்கு. வடிகால்கள் செங்கற்கள் மற்றும் கால் தட்டைகளை கொண்டு மூடப்பட்டிருந்தன. செங்கல்லை வச்சு மூடி இருந்திருக்காங்க. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல மின் சரிவை கொண்டிருந்தது. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி கட்டினாதான் அது வந்து எங்கேயுமே தேங்காமல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு. ஸோ அது திடக்கழிவுகளை தேக்கிட்டு கழிவு நீரை மட்டும்தான் அவங்க திடக்கழிவெல்லாம் தேக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே குழி ஒரு வீட்லேயுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கழிவு நீர் மட்டும்தான் வெளியே போயிருக்கு. அடுத்தது பாருங்கள், பெருங்குளம். இந்த பெருங்குளம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க பாருங்கள். மொஹஞ்சதாரோ நகரின் நடுவில் இது செவ்வக வடிவில் இருந்திருக்கு. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று. இதில் இந்த பெருங்குளத்துலேருந்து கொஞ்சம் கூட நீர் கசியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட செவுறு வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ண சாந்தால் பூசப்பட்டுள்ளன. இவற்றின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நீர் கசியாமல் இருப்பதற்கு இதன் சுவரிலும் அடிப்பகுதியிலும் இயற்கை தார் அப்படின்னு சொல்கிற நீலக்கீல் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடக்கு மற்றும் தெற்கு திசையில் படிக்கட்டுகள் இருந்தன. குளத்தின் 4 பக்கங்களிலும் நடைபாதைகள் இருந்தன. தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்தன. அருகில் இருந்த குளத்திலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட கழிவுநீர் வெளியேற வகை செய்யப்பட்டிருந்தது. இது உலகில் முதலில் கட்டப்பட்ட பொது குளம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 39 அடி, அகலம் வந்து 23 அடி, ஆழம் வந்து 8 அடி, நீளம் வந்து 11.88 மீட்டர், அகலம் வந்து 7.01 மீட்டர், ஆழம் வந்து 2.43 மீட்டர். ஸோ இது எங்கே இருக்குது? இந்த பெருங்குளம் வந்து நகரத்துக்கு நடுவில் இருக்குது. இந்த சுவருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிப்சம் சேர்ந்த சுண்ணாம்பு சாந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட செவரு எல்லாத்தையும் சுட்ட செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்கு நீலக்கீல் கொண்டு பூசியிருக்காங்க. வடக்கு தெற்கு இந்த 2 பகுதிகளிலும் படிக்கட்டு இருந்திருக்கு. இது குளத்தோட 4 பக்கத்துலேயுமே நடைபாதை நடந்து போகிறதுக்கான பாதை வந்து அழகாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்மேற்கு மூலையில் வந்து நீராவி போகிறதுக்கான வசதியும் இருக்குது. 3 பக்கமும் அறைகள் ரூம்ஸ் எல்லாம் அழகாக இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சின்ன குளத்தில் பக்கத்தில் இருக்க சின்ன குளத்துலேருந்து தண்ணி எடுத்து இறைச்சி பெரிய குளத்தில் விட்டுருக்காங்க. இதில் இருக்க கழிவுநீர் வெளியேறத்துக்கும் வழி இதில் கட்டியிருந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தானிய களஞ்சியம்.
செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. தானியங்களை சேகரித்து வைக்க பயன்படுகின்றன. மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய கட்டிடம் ஆகும். இதன் நீளம் 150 அடி, அகலம் 50 அடி. நீளம் 45.71 மீட்டர், அகலம் 15.23 மீட்டர். ஹரப்பா நகரின் கோட்டையில் 6 தானிய களஞ்சியங்களை காண முடிகிறது. இதோட நீளம் தானிய களஞ்சியத்தோட நீளம் 168 அடி, அகலம் 135 அடி. இதன் சுவர்கள் 52 அடி உயரம், 9 அடி கனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டின உறுதியான கட்டட அமைப்புனா இந்த தானிய களஞ்சியம். ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டட அமைப்பு அப்படின்னா இந்த தானிய களஞ்சியம் தான். இது எதுக்குன்னா அவங்க அப்போ பயன்படுத்தின தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக இது கட்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் ரொம்ப பெரிய கட்டடம்னு பார்த்திங்கன்னா இந்த தானிய களஞ்சியம் தான். இதோட நீள அகலம்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட நீள அகலம்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹரப்பா நகரத்தோட கோட்டையில் 6 தானிய களஞ்சியங்களை காண முடியுது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலம் ராக்கிகரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. ஸோ செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. அடுத்தது இவங்க பயன்படுத்தின உணவு பாருங்கள். கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி வகைகளை உண்டனர். பட்டாணி முதலிய பருப்பு வகைகளும் முலாம்பழம் முதலிய பழ வகைகளும் பயிராயின. ஆடு, மாடு, பன்றி, ஆமை, மீன் முதலியனும் கிடைத்தன. ஸோ இவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்கன்னா கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம் இது எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. அடுத்து பருப்பு வகையில் பட்டாணிலேருந்து நிறைய பருப்பு வகையும் சாப்பிட்ருக்காங்க. பழத்தில் முலாம்பழத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பழ வகை. அடுத்தது பாருங்கள், மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் உள்ள மற்றொரு மிக பொது கட்டிடம் அப்படின்னா கூட்டரங்கு. கூட்டரங்குனா எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இருக்கிறதுல இன்னொரு பெரிய கட்டடம்னா இந்த கூட்டரங்கு தான். இதில் 20 தூண் 4 வரிசை கொண்டு அமைந்த பறந்து விரிந்த கூடமாகும். ஸோ 4 வரிசை இருந்திருக்கு. 20 தூண் வச்சு 4 வரிசை கட்டியிருக்காங்க. இதோட நீளம் 61 மீட்டர், அகலம் 83.4 மீட்டர். அடுத்தது பாருங்கள், குடிமக்கள். திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்திரேலியாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எந்தெந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க சிந்துவெளியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஆனாலும் இந்நாகரிகத்தை தோற்றுவித்த பெருமக்கள் யார் என்பது இன்னும் திட்டவட்டம். ஸோ இந்த மக்கள்லாம் வாழ்ந்ததற்கான ஆய்வு இருந்தாலும் ஆனால் இதை யார் ஆரம்பிச்சிருப்பா, இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத இன்னும் திட்டவட்டமாக ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இவங்க நிறைய திராவிடர்கள் இருந்ததை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இவங்க திராவிடர்களை தான் இது கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜ், ஹிராகா பாதிரியார் இவங்களோட கருத்து. அடுத்தது, மேலும் சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழி. ஸோ ரொம்ப தமிழ் மொழி ரொம்ப பண்டைய மொழி. ஸோ சிந்துவெளி மக்களுமே அதை தான் பேசியிருக்காங்க அப்படின்றது இவங்களோட கருத்து. இவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதில் பல்வேறு கருத்துக்கள். இவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது இங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர் ஜான் மார்ஷல் இவர்கள் ஆரியர்கள் அல்ல, இவங்க ஆரியர்களாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கார்டன் செல்லே இவர்கள் சுமேரியர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ராகவதாஸ் பானர்ஜி திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் குகா பல இனத்தை சார்ந்தவர். டாக்டர் குகா இங்கே பல இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, சமுதாய நிலை. சிந்துவெளியில் பல்வேறு தொழில் செய்வோர் இருந்தனர். அவர்களுள் கட்டடம் கட்டுவோர், நெசவாளர், சிற்பி, ஓவியர், தட்டார், தச்சர் முதலிய கைவினைஞர் இருந்தனர் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. வீட்டு வேலைக்காரர்களும், கூடை முடைவோர், விவசாயம் செய்வோர், மீன் பிடிப்போர் இங்கு வாழ்ந்துள்ளனர். மேலும் சிந்துவெளி மக்கள் விவசாயம் மற்றும் வாணிகம் செய்து வசதியுடன் வாழ்ந்தனர் என்பது அறிய முடிகிறது. ஸோ சமுதாய நிலை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தொழில் இருந்திருக்கு. பில்டிங் கட்டுறவங்க, துணி நெய்கிறவங்க,
சிற்பி, படம் வரைகிறவங்க, மரப்பொருள் செய்கிறவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. எல்லா கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. அடுத்து வீட்டு வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே இருந்ததுக்கான சான்று இருக்குது. அடுத்தது சிந்துவெளி மக்கள் வந்து விவசாயம் மற்றும் வாணிகம், பொருள் விற்கிறது போகிறது, அப்புறம் விவசாயம் செய்கிறது, அப்படி அந்த வசதியோடு இருந்திருக்காங்க அப்படின்றத அறிய முடியுது. அடுத்தது பெண்களின் நிலை பாருங்கள். பெண்களின் நிலை கொடுத்துருக்காங்க. சிந்துவெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டன. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ வந்து ஆண்கள் எப்படியோ அப்படி தான் பெண்கள் அப்படின்ற ஒரு நிலை இருந்திருக்கு. இவங்க வந்து அழகு சாதனம், தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கான பொருள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எதை வச்சு அதை சொல்கிறாங்கன்னா, வெண்கலத்தில் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடி. ஸோ முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கிறத பேஸ் பண்ணி அவங்க அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னா, தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு, இந்த பொருள் எல்லாமே கிடச்சிருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் தோடு, வளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்தில் அட்டிகை, கழுத்து மணி போன்ற பல அணிகலன்கள் அணிந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே அங்கே சிந்துவெளியில் இந்த பொருள் எல்லாமே கிடச்சிருக்கு. அடுத்தது இது எல்லாம் என்ன உலோகத்தில் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தா, தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், இந்த 4 உலோகத்துலேயுமே அப்போவே தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கை வளையல் இது எல்லாமே செஞ்சு போட்டிருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மேற்கூறிய அணிகலன்களை தொன்று தொட்டு தமிழக பெண்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தினது தான் ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே தமிழக பெண்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இவை சிந்துவெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள பண்பாட்டு தொடர்பை. ஸோ அப்போ இருந்த சிந்துவெளி மக்களும் இப்போ இருக்க தமிழக மக்களுக்கும் ஒரு தொடர்பை இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது இது உறுதிப்படுத்துது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படி சொல்கிறாங்க. வேளாண்மை, அடுத்து வேளாண்மை பற்றி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை தொழிலே ஹரப்பா மக்களின் முக்கிய தொழிலாக கருதப்பட்டது. ஸோ அப்போ இருந்ததில் இவங்க விவசாயம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக, ஸோ இவங்க விவசாயம் பண்ணதால் மட்டும்தான் நிலையாக ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. ஒரு ஆதாரமாக அது இருக்குது. இவர்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர். இரட்டை பயிரிடல் முறைனா ஒரு வருஷத்துலேயே 2 பயிர் போடுவாங்க. ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே அந்த நிலத்தில் 2 பயிர் போட்டுருவாங்க. இதை வந்து இரட்டை பயிரிடல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் என்னென்ன பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பார்லி, அவரை, நெல், கொண்டைக்கடலை, திணை வகைகள் அதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பை, ஸோ அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு கலப்பையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வேளாண்மை, அந்த நிலத்தில் வந்து காளைகள் அதிகமாக, காளை மாட்டை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒட்டகம், எருமையுமே விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாசனம், நீர் பாசனம், தண்ணி பாய்ச்சறதுக்கு கால்வா, கிணறு எல்லாம் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. இவர்களோட முக்கியமாக இவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதிகமாக கிடச்சதுன்னு பார்த்தா கோதுமையும் பார்லியும் தான். ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொருள் வந்து பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்பயிரை முதலில் விளைவித்தவர்கள் சிந்துவெளி மக்கள். ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெற்பயிரை முதலில் விளைவித்தவர்கள் சிந்துவெளி மக்கள். இவர்கள் நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் ஆய்வில் பனவாளி டெரகோட்டா கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவங்க வந்து நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்திருக்கலாம். அடுத்தது தொல்லியல் ஆய்வில் வந்து பனவாளியில் டெரகோட்டா கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி, இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சிவிஸ் அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். மெகர்கர் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி. இதோட கலாச்சாரம் வந்து புள்ளி கலாச்சாரம். அடுத்தது ஐவிசி என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். அடுத்தது பாருங்கள், லோத்தல் வந்து உலகின் முதல் செயற்கை துறைமுகம். ஸோ நடனமாது சிலை எங்கே கிடச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோவில், இது வெண்கல சிலை. நெல்லை முதல்ல பயிரிட்டவர்கள் யாருன்னா சிந்துவெளி மக்கள். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இரட்டை தலைநகர். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா இதெல்லாம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறுபடியும் கொஷின் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களை மாதிரி யூஸ் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.